2/3 புரியுங்களா? இது ஒரு முழு எண்ணா இருந்தா வகுத்தல் வரும். இதுவும் பின்னம் இதுவும் பின்னம். அப்ப இது ஒரு வகுத்தல் இல்லையா, இது இங்கே இது ஒரு வகுத்தல் இல்லையா. அப்ப இது ஒரு மேத்தமெட்டிக் ரூல்ஸ் நமக்குன்னா இது அடிக்கடி பயன்படுத்துவோம். சுருக்கம் திருப்பி வரும்போது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் அப்புறம் சொல்ல எழுதிங்க தலைகீழ் பெருக்கல் ஒரு மேத்தமெட்டிக் ரூல்ஸ். சொல்லுங்க, வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். பாருங்க, இந்த 3/4 அப்படியே வச்சுட்டு வகுத்தல் தானே, இந்த 2/3 பெருக்கல் போட்டு 3/2 போடலாம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் வரும். நம்ம சுருக்கியே வரும்போது ஒரு 4-5 ஸ்டெப்ல இது பார்த்துட்டோம்னா இது என்ன பண்ணலாம், இது பெரிய வரும். இத 3/4 இன்ட்டு 3/2 போட்டுவோம். 2/3 ரூல்ஸ் என்னன்னா வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். இது தெரியணும். இதுவும் நமக்கு போட்டி தேர்வு அடிக்கடி யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு நம்பரை 5x2 5 × 10. ஒரு நம்பர் 5 2 பெருக்கணும் 10. இந்த விஷயம் தெரியணும். இதுவே இந்த 5 ஸ்கொயர் தலையில 2 போட்டாங்கன்னா அது பேர் என்ன, ஸ்கொயர். புரியுதா? அது பேர் ஸ்கொயர். அப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க 5 தப்பு. ஒண்ணு 5x2 10 வரும் இல்லையா. 5 பிராக்கெட்னாலும் பெருக்கலாம். இது நிறைய சுருக்கிகள் வரும். பிராக்கெட்னாலும் என்னது பெருக்கல் தான். ஒரு எழுத்து வெறுமனே 5x னாலும் 5x தான் பெருக்கல் தான். ஒரு எண்ணு பெருக்கணும்னா ஒரு பெருக்கல் குறி இருந்தாலும் பெருக்கல் தான், பெருக்கல் குறி இல்லாம பிராக்கெட் இருந்தாலும் பெருக்கல் தான். ஆனா பெருக்கல் இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நம்பர் தலையில 2 3 இருந்ததுன்னா அது அடுக்குகள் பவர். அப்ப இந்த 5 தலையில 2 இருந்ததுன்னா அது 5x2 படிக்கூடாது, 5 ஸ்கொயர். இது 3 வராது நம்ம மேக்சிமம். 5³ அப்படி படிக்கணும். இப்ப 5 ஸ்கொயர்னா இந்த நம்பர் 2 தான் பெருக்கணும். 5x5 புரியுதா? இது தெரியணும். புரியுதா? ஸ்கொயர்னா இதெல்லாம் நாம ஒரு கணக்கு போடும் போது சொல்லி போடுவேன். அப்ப ஏன் உங்களுக்கு புரியணும். ஃபுல்லா மேத்ஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு மேத்ஸ் தெரியும். அதுபோல 5 ஸ்கொயர்னா 5x5 அப்படி போடணும். அடுத்தது வகுத்தலின் கீழ் வகுத்தல் தலைகீழ் பெருக்கல்னா அடுத்தது பாருங்க ஸ்கொயர் பண்ணுவோம். இப்ப √x = 4 இப்படி வருதுமா. நம்ம ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறோம். கணக்கு ஆரம்பிச்சு ஒரு 4-5 ஸ்டெப் வருது. 4-5 ஸ்டெப் வருது. இப்ப √x = 4 வருது. சரியா? நம்மளுக்கு தான் வேணும்னா x வேணும்னு வச்சுக்க. x தான் வேணும். xன்றதுக்காக இந்த கணக்கு போட்டுனே வரும். போட்டுனே வரும்பொழுது நம்ம இது சொன்ன மாதிரி 4/x-னா சண்டை போயிடலாம். வகுத்தலாக அந்த போல வகுத்தலாயிரும். இந்த ஸ்டெப் சொன்னோங்க. அதுக்கு இது மாதிரி வந்தா x எப்படி கண்டுபிடிக்கிறது? √x = 4னா x எப்படி கண்டுபிடிக்குதுன்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணணும். பாருங்க இதெல்லாம் கணக்கு சொல்லுவேன். நான் தெரிஞ்சுக்கிறேன். √x = 4² அது வரும். எப்பயுமே ஒரு வேல்யூட போத் சைடு ஆட் பண்ணீங்கன்னா அதுக்காக ஈக்குவல் தான். பாருங்க 2 = 2 ஓகேவா? சமம் தானே. இது சமம் அது சமம். 3 = 3. அதனால லெப்ட் சைட்ல என்ன ஒரு ஷேர் இருக்கும் அதே ரைட் சைடு சேர்த்துமா இருந்தது ஈக்குவல் ஆகிடும். அதனால இங்க √x = 4². இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகிடும். புரியுதா? இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அது விளக்க சொல்றேன். அப்ப x = 4² எவ்வளோ? 16. 4² 4 × 4 வாய்ப்பெல்லாம் படிக்கணும். மேத்ஸ் தவிர்க்க முடியாதது. ஏன்னா 25 கேள்வி நீங்க ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா மேத்ஸ் கம்பல்சரி போட்டு ஆகணும். மேத்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வெற்றி பெற முடியாது. அதனால
வாய்ப்பாலாம் படிச்சீங்க. 4 ஸ்கொயர்னா 4 into 4 4 பார்த்தால் எவ்வளோ 16, நான் தான் 16. அப்ப x equal to 16. இப்படி எவ்வளவு கடைசியா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஆப்ஷன்ல இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும்னா சுருக்கி இப்படி வந்துடணும். நம்ம ஈக்குவேஷன் எடுக்கணும். நான் கணக்கு போடுவேன், இது அடியில் ஸ்டெப் சொல்றேன். அப்புறம் கணக்கு போட்டு அதுல ஸ்டெப்ஸ் எடுத்து சுருக்கினே வரும்பொழுது இந்த இது போல x equal to 16 வரும். சரி, இன்னொன்னு தெரியுங்க, இந்த ரூட் ஸ்கொயர் பண்ணா ஏன் சார் கேன்சல் ஆகுது? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஏன் கேன்சல் ஆகுதுன்னா, இந்த ரூட் எக்ஸ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஆஃப் எழுதலாம். நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, பிளஸ் 2ல இருக்காங்க. இந்த ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஆஃப் ஆகும், புரியுங்களா? இப்ப இது ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணா இருக்கலாம் எக்ஸ் பவர் ஆஃப் இன்டு 2 வரும். ஸ்கொயர் பண்ணணும், இந்த 2 கேன்சல் ஆயிடும். அதனாலதான் ஒரு ரூட் ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். அந்த ரூட் தெரியும். அப்போ ஒரு வேல்யூ ரூட் டேக்ஸ் வருதுன்னா ஒரு ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும், ரூட் கேன்சல் ஆயிடும். அடுத்தது இந்த சைன்லாம் பாத்துங்க. இந்த குறி முக்கியம். அதாவது ஒரே குறியை பெருக்கனா பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஒரே குறியை பெருக்கணும்னா பிளஸ். அதே போல மாற்றி மாற்றி பெருக்கனா மைனஸ். மைனஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இந்த குறி தெரியும். இந்த குறிலாம் இதுதான் அடிப்படை கணிதங்கள். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குறியை பெருக்குவோம், ஒரு நம்பரோட தான் இருக்கும், குறி சேர்ந்து இருக்கும். இப்ப -2 இன்டு பிளஸ் 3 தான் இருக்கும். 3 3 2 6 பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் போகணும். அதே போல இது பெருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, குறியெல்லாம் கேளுங்க, இது பெருக்கிறது. அடுத்தது ஒரு குறியை போட்டோம்னா பாருங்க, -8 -3 இது என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஒரே குறி என்ன பண்ணும் 8 3 11 போட்டு இது போட்டுக்கணும், -11 வரும். இது போல மைனஸ்ல இது தெரியும். அடுத்தது இங்க பாருங்க, ஒரு நம்பரை கழிக்கணும்னா இப்ப 4 இது 3 கழிக்கணும் வச்சுங்க, இதோட -3 கழிக்கணும் வரும் 1. இது பெரிய நம்பர் பிளஸ் இருக்குது இல்லையா, 4 பிளஸ் இருக்கிறதுனால -3 சின்ன நம்பர் இருக்கிறதுனால இங்க பிளஸ் வேல்யூ வரும். பெரிய நம்பர் குறியோ அந்த குறி இங்க போட்டுடணும். இதுவே 3 -4 ஆகும். இது ஒண்ணுதான். ஆனா இங்க 4 3 கழிக்கிறோம், ஆனா 1 போடும். இந்த பெரிய நம்பர் குறியோ அந்த குறி வந்துடும். காரணி நம்பர் என்ன சைன் வருதோ அந்த சைன் போகணும். இது போல இதுதான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கணக்கு போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெப் சொல்லுவேன். மேக்சிமம் உங்களுக்கு எங்க கரெக்டா வாய்ப்பாடு தான்ப்பா. நிறைய பேருக்கு வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாடு தெரியணும். உதாரணத்துக்கு இப்ப 48 இன்டு 38 பெருக்கணும், இப்படிதான் வரும். அந்த குரூப்புக்கே வரும்போது எல்லா கணக்குமே நம்ம குரூப் 4 சிலபஸ்ல வரக்கூடிய எல்லா கணக்கும் என்ன பண்ணும், பெருக்கி பெருக்கிதான் ஒன்னாகும். பெருக்கணும், அடிக்கணும், வகுக்கணும். இப்ப இப்படி வரும் பாருங்க, 48 8 38 18 இப்படிதான் வரும். வேற பெருக்கவும் கீழே என்ன பண்ணோம்னா இதெல்லாம் பெருக்க மாட்டோம். 48 38 பெருக்கி அழுத்தோம்னா நம்மளுக்கு நியாயமாகும். மேக்ஸிமம் எல்லாம் அடிக்கிறது ஒரு பாருங்க, இது 8 இது 8 அடிக்கலாம். 8 இருக்குது, 8 16 9 18 8 2 லட்சம்னா 9 2 லட்சம்னா 2 4 4 2 8 இப்படி எல்லாத்தையும் அடிச்சு பழகணும். மேக்ஸ் போனோம்னா ஒரு கணக்கு எழுந்தோம்னா ஒரு வீட்டுக்கு பாக்குறீங்கள ஒரு போர்டு ஃபுல்லா வருதுல்ல, அந்த போர்டு ஃபுல்லா போனோம். போடும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் யூஸ் பண்ணீங்க. அடுத்தது
அந்த இது பின்னத்தை எப்படி போட்டு சொல்றேன் பாருங்க. கணக்கு போய் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எப்படி எழுதிங்களா புரியுதா? புரியுது புரியுதா? நான் சொல்லுவேன் கணக்கு போடும்போது புரியுதாகும். புரியலாம் கேட்கணும், புரியலாம் கேட்கணும். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இதுதான் நம்ம போட்டி தேர்வுல கொண்டு வரோம். இந்த ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் மைனஸ் அடுத்தது இன்னொன்று இருக்கு. தயவுதான் சுருத்திக்கு அவங்களுக்குள்ள புரிஞ்சு போச்சுன்னா அடுத்தடுத்து தனி வட்டி கூட்டு வட்டி பரப்பளவு சுற்றவு இதெல்லாம் ஈஸியா புரியும். இந்த பேங்க்ல சொல்லிடுறேன் ஒரு லாஜிக் இருக்கு. PODMAS இதெல்லாம் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சதும் மறப்பேன். கணக்கு போடும்போது யூஸ் பண்ணிக்கணும். நான் கணக்கு போறேன்னா உங்களுக்கு புரியலாம் கவனமா இருக்கக்கூடாது. இது வந்துருக்கீங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. அதனால டவுட் தான் கேட்டுக்கணும். இதனால கேட்டீங்கன்னா இது ஒரு ரூல். வார்டு மார்க்னா இதுல பீனா பிராக்கெட் ஓனா ஆஃப் ஓஎஃப் ஆஃப் டீனா டிவிஷன் எம்னா மல்டிபிளிகேஷன் எஸ்னா ஏனா அடிஷன் எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன். இதுவும் நாம பயன்படுத்துவோம். அடிக்கடி ரூல்ஸ் தான் பயன்படுத்துவோம். சுருக்கங்கள் வரும்போது நான் ஒரு கணக்கு போடுவேன். நம்ம சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பீனா பிராக்கெட் ஓனா ஆஃப் டீனா டிவிஷன். தமிழ்ல பிராக்கெட் ஆஃப்னா பெருக்கல், டிவிஷன் எழுத்தல், இது பெருக்கல், இது கூட்டல், இது கழித்தல். ஒரு ஈக்குவேஷன் பண்ணோம். பிராக்கெட் ஆஃப் பிளஸ் மைனஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 நம்பர் உள்ள ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதுல முதல்ல எதை பேஸ் பண்ணோம்னா சுருக்கும் போது பிராக்கெட் எடுக்கணும். சொல்லுவேன் கணக்கு போடுவேன். நம்ம சொல்லுவேன் ஏன் இது பார்க்க முதல்ல பிராக்கெட் க்ளோஸ் பண்றீங்க? ஏன் அது 2 நம்பர் பெருக்க கூடாதா? பிரிக்கிட்டு அப்புறம் பிராக்கெட் கூட எடுக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் எடுக்கணும். கணக்கு சொல்லுவேன். எங்க பிராக்கெட் இருக்குதோ அதை க்ளோஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி பிராக்கெட்ல 4 - 3 ஒரு பிராக்கெட் இருக்குமா? அடுத்தது இங்க ஒரு முன்னாடி 4 பிளஸ் என்ன பண்ணோம்? இந்த 4 வச்சு இந்த 4 3 1 எழுதிக்கணும். அப்புறம் தான் இதனால 1 போட்டோம். கணக்கு சொல்லுவேன். அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் ஆஃப் இருக்கும் பெருக்கல், அதை கேன்சல் பண்ணோம். அப்புறம் டிவிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் கழிக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணும், அப்புறம் கழிக்கணும். இந்த மெத்தட் இருக்குது வார்டு மார்க் ரூல்ஸ்ல. இதை படி தான் திருப்பதி போடுவோம். வேற